அப்போதான் இந்த அஜித் சார் கேட்டால் ஒரே ஒரு இடத்துல இல்லையா, அப்போ ஒரு ஃபைட்டில் சும்மா அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரப்போ அடிபட்டு வச்சு எனக்கு இங்கே மண்டலே தொடர்ந்துருச்சு இந்த இடத்துல ஆச்சு. அப்போ இது கூப்பிட்டாங்க, யாருமே ஏன் இல்லை சார் ஜூனியர் ஆர்டிஸ்ட் பார்த்து பண்ணுறதுல எந்த ஒரு மதுரை சார் இந்த பற்றி மதுரை காரணம் ஏன் சார் இவ்வளோ ஃபயராக இருக்காங்க அப்படின்றாரு. பாருங்க துருன்னு அவங்க ஒன்று சொன்ன நாளாக பண்ணுறாங்க. இதுதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்பிக்கை விட்டுட்டு வாட்டி. இப்போ வெண்ணிலா கபடியில் நடித்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் ஃபஸ்ட் டைம் வந்து படம் ரிலீஸ் ஆகுது. 2009 ஜனவரி 21 வியாழக்கிழமை அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அப்படியே வேண்டிக்கிட்டே போனேன். இதுக்கு இடையில என் தம்பிக்கு இங்கே 5 பேர்த்துல அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. என் ஒய்ஃபோட ஒரு இடத்துக்கு போனோம், ஒரு சவுடு கடை போய் துணி எடுக்கிறோம். இங்கிருந்து கடந்து வந்துட்டு துணி எடுக்கிறப்ப என்ன சொன்னாங்க, ட்ரெஸ் எடுக்கிறப்ப கொஞ்சம் கூட்டம் அதிகமாச்சு. எல்லாம் நான் சொல்லி எஸ்கே படமெல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த ஜவுளி கடையில் நாங்கள் ட்ரெஸ் எடுக்கிறப்ப பயங்கரமான ஒரு கிரவுடு வந்து எல்லாம் ஆட்டோகிராஃப் கேட்டுருந்தாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க. ஓகே, பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. அப்போ ஒரு மேனேஜர் வந்தார், சார் கோச்சுக்கிறாருங்க, ரூம் இருக்கு, நீங்கள் உள்ளே போய் அங்கே உட்காந்துக்கங்க, இங்கே வேண்டாம் அப்படின்னாங்க. இந்த கடை வந்தது எனக்கு ஒரு ஒரு மறக்க முடியாத ஒன்று. அதே ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அந்த நான் சொன்ன அந்த பெயிண்ட் அடிச்சிட்டு அந்த பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கப்போ ஓனர் வர அந்த பிரேக் டைம்ல எல்லாரும் அரிசி உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த பில்டிங்ல வேலை பார்க்க பில்டிங் தான் நடுவில் உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். ஓனர் வரான்னு சொல்லிட்டு எல்லாம் எந்திரிக்கிறாங்க, எல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க. நமக்கு இலையை விரிச்சிட்டோம் இல்லையா, டக்குன்னு தூக்க முடியாது. அப்போ தூக்குறப்ப என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து சருன்னு இலையை பிடிச்சி இழுத்து போய் ஓரம் வச்சிட்டாரு. அங்கே உட்காந்து சாப்பிட்டு முதலாளி வரான்ட்டார். இதெல்லாம் அப்போ நடந்த விஷயங்கள். இப்போ இந்த கடையில் வந்து கூட்டமாக இருக்கிறப்ப என்ன பண்ணுறப்ப என் ஒய்ஃப் என்ன சொன்னா, என்ன பண்ணு கூட்டமாக பரவாயில்ல நின்று போட்டோ கொடுங்க, அப்புறம் ட்ரெஸ் எடுத்துருவோம். அதுக்குள்ள மேனேஜர் வந்தார், சார் உங்களை எம்டி ரூமில் உட்கார சொன்னாங்க சார், நீங்கள் அங்கே உட்கார சார், உங்கள் ட்ரெஸ்ஸு அங்கே வர எடுத்துருங்க. அதுதான் நான் வேலை சொல்கிறேன். அந்த பில்டிங் அந்த சாப்பாடு எடுத்துட்டு போன பில்டிங் அதுதான். அப்போதான் அந்த எம்டி ரூமில் உட்காந்துக்கப்பா அவங்களுக்கு தெரியாது, என்ன மறந்துட்டாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும், 100 பேர் வேலைக்கார ஒருத்தன், அவங்க தெரியாது இல்லையா. முடிச்சுட்டேன். காரில் போய் என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், இந்த பில்டிங்கில் தான் நான் வேலை செஞ்சுருக்கேன், இங்கே தான் நான் சொன்ன சாப்பிட்றப்ப எதை இழுத்து ஓரமாக வச்சாங்கிட்டு அந்த கடை இந்த கடை தான். இன்னைக்கு அதே கடையில் தான் தம்பி இங்கே கூட்டமாக டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் எம்டி ரூமில் உட்காருங்க, உங்களுக்கு ட்ரெஸ் வரும்னு சொன்னது அதே எம்டி தான். அன்னைக்கு எம்டி வந்து சாப்பாடு எடுத்தாங்க, இன்னைக்கு அந்த எம்டி ரூமில் உட்கார வச்சுருக்காங்க. இதுதான் எனக்கு நடந்துச்சு. என்னோட ஆஃபீஸ் ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் வாங்குறப்போ அதே நடந்துச்சு. ஆஃபீஸ் வந்து நான் ஸ்டூடியோஸ் பண்ணதுக்கு ஆடிட்டர் ஃபோன் பண்ணுறாரு, சார் ஒரு ஆஃபீஸ் நல்ல ஆஃபீஸ் வருதுன்னாரு. சார் எங்கே சார் இருந்தார், இந்த இடத்துல வருது சார். ஓகே சார் பார்த்துருங்க சார், பார்க்குறாங்க, ஒரு நல்லா பேசுகிறாங்க, ஓகே பெட்டரான வேலையாக இருக்குது வாங்கிடுங்க சார். இப்போ நான் பிஸியில் நான் போய் பார்க்கவே இல்லை. ஒரே ஒரு நைட்டு 12 மணிக்கு போனேன், இந்த ஆஃபீஸை பார்த்தேன். உள்ள பண்ண ஆஃபீஸை பண்ணி, சார் நல்லா இருக்கு சார் வாங்கிடுங்க சார். எவ்வளோ சார் சொல்கிறாங்கன்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொன்னார், வாங்கிடுங்க சார் அப்படின்னு. வாங்க பண்ண என் ஒய்ஃபு சண்டை போடுறேன். நான் அந்த பக்கத்தில் இஸ்திரி பண்ண எல்லாமே சொல்கிறாங்க, உங்கள் வீட்டுக்காரர் ஏமாறேன், இது இவ்வளோ அமௌண்ட்டு கிடையாது, இது வாங்க வேணான்னு சொல்லுங்க. வாங்காதீங்க, இல்லை மகா வாங்குவோம்ப்பா, இல்லை வேண்டாம் நீங்கள் ஏமாறீங்க, அது அவ்வளோ இடம் இல்லை. ஆடிட்டர் சார்ட்ட கேட்டு, சார் மேம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சார், காணாண்டாங்க சார். நான் சொல்கிறேன் சார், எனக்காக வாங்குங்க சார் ப்ளீஸ் சார் சொல்லிட்டு என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிடுங்க சார், 10 லட்ச ரூபா கம்மின்னு சொல்லிடுங்க சார். அந்த அமௌண்ட்டை சொல்லியாச்சு, ஆஃபீஸாக வாங்கியாச்சு. இப்போ ஆஃபீஸ்க்கு பால் காய்ச்சி முக்கியமான சில நடிகர்கள் வராங்க, பால் காய்ச்சிட்டு போயிட்டாங்க. என் ஒய்ஃபு என்கிட்ட பேசவே இல்லை. அப்போ பணம் இருக்க திமிர் தானே, என்ன சொல்கிறது, நான் விசாரிச்சிருக்கேன், அதே வரைக்கும் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அது பிரச்சனை இல்லைம்மா நீ முதல்ல நீ சந்தோஷமாக வரவங்க கேட்கவே இல்லை. ஃபங்க்ஷன் முடிஞ்சு அவ்வளோ ஃபீல் பண்ண கோவப்பட்டா நீங்கள் இல்லைங்க. அப்போ நான் சொன்னேன், மகா இந்த பில்டிங்க்கு அந்த 10 லட்சம் கிடையாது, எத்தனை விலை சொன்னாலும் இந்த பில்டிங் நான் வாங்கியிருப்பேன். ஏன்டாது நான் மயக்கப்பட்டு விழுந்த இடம் இதுதான் ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸ் தான் அது. நான் எங்கே பச்சியில் விழுந்து அந்த உட்கார வச்சு டீ கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்களோ அந்த ஆஃபீஸ் தான் இன்னைக்கு என்னோட ஆஃபீஸ். அதனால எனக்கு நைட்டு போய் மட்டும் பார்த்து காலை ஆடிட்டர்கிட்ட சொன்னேன், சார் என் லைஃப்பில் மறக்க முடியாது பில்டிங் சார், இது முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன சொன்ன வாங்கிடுறேன் சார். அதுக்கப்புறம் என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், ஒரு மாதிரி ஆகிட்டு இல்லையான்னு சொல்லுங்க. இல்லை மகா செய்யறதுக்கு விலையே கிடையாது, எனக்கு மட்டும் தான் தெரியுது. எங்கெல்லாம் நான் பெய்ந்துச்சு, எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு, எங்கெல்லாம் நைட்டு மழை பெஞ்சதுக்கு அப்பெல்லாம் காம்பவுண்டுக்கு போஸ்ட்டை கட்டியை வச்சு பின்னாடி அறுத்து அந்த போஸ்ட்டை கொஞ்சம் நிறுத்தி அந்த போஸ்ட்டை இன்னொரு போஸ்ட் மேலே கொட்டி பல நாள் நான் ரோட்டில் படுத்துருக்கேன். இது எல்லாமே என் வாழ்க்கையில் நான் எங்கேயுமே ஒரு நாள் கூட எனக்கு கஷ்டங்கள் எல்லாமே இருந்துச்சு, அவமானங்கள் எல்லாமே, அசிங்கங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் முடியலை பசி, நான் ஒருவேளை எனக்கு பண்ணால் யோசிப்பேன், எங்கே என்னால் முடியும்னு ஒருத்தர் நினைக்கிறப்போ முடியாதுன்னு பல கேள்விகள் எழும்பும். அதையும் தாண்டி நான் வலியை தாங்கி என்ன ஏன்னா எனக்கு ரிவர்ஸ் போக முடியாது, நான் பெருசாக படிக்கலை,
நான் எங்கே போக முடியும்? திருப்பி என் வீட்டில் அனுப்பி நிறுவனமாக இருக்குது, முடியாது. அப்போ எனக்கு ஒன்று நம்பிக்கை கொடுத்து கொஞ்சமாக வந்து இன்னைக்கு அதே சூரிய இன்னைக்கு இந்த இடத்துல வந்து என்னை நிப்பாட்டி இருக்கு. வாழ்க்கையில் அசிங்கங்கள் நிறையா வரும், அவமானங்கள் நிறையா வரும். எதையுமே ஒரு செகண்ட் அவமானங்கள் அசிங்கமாக வர்றதுனால அடுத்த ஒன்று சொல்கிறேன், அடுத்த ஒன்று சிரிக்கிறேன், நம்ம முடியாதுன்னு சொல்கிறேன். தயவுசெய்து எதையுமே வாங்காதீங்க, எதையுமே ரியாக்ட் பண்ணாதீங்க. உங்கள் இலக்கு எதுவோ, உங்கள் நோக்கம் எதுவோ, அது ஃபஸ்ட்டு தோல்விதான் வரும். ஆசைப்பட்டு ஜெயிச்சவனை விட அடிபட்டு ஜெயிச்சவங்க பல பேர். அடிபட்டு ஜெயிச்சவங்களோட தெளிவு ஆசைப்பட்டு ஜெயிச்சவங்க இருக்காது. அதனால கடவுள் வந்து எல்லாத்தையும் தூக்கி விடாதீங்க. விழுந்தவன் நான் என்றைக்கும் நினைக்கிறேன், அவனை தூக்கி விடாமல் இருந்ததே கிடையாது. கண்டிப்பா கடவுள் அவனை தூக்கி விடுவாரு. உங்களால் முடியாது எதுவுமே. அந்த பால்கனியில் இருக்க செடி மாதிரி நினைச்சிட்டாங்க. பால்கனியில் இருக்க செடிக்கும் வீட்டில் ஆப்போசிட் நிலத்தில் இருக்க செடிக்கு வித்தியாசம் இருக்கு. பால்கனியில் இருக்க செடி வந்து 2 நாள் வீட்டுக்காரர் வெளில போயிட்டாங்க, தண்ணி ஊற்றா அந்த செடி வாடி போயிடும். அது வீட்டுக்காரன் நம்பியே தான் இருக்கும், வீட்டில் வேலை பார்க்குறவங்க நம்பியே தான் இருக்கும். டிரைவர் ஃபோன் பண்ணி அப்போ எங்கப்பா இருக்கா? கீழே இருக்கு. மேலே போயிட்டு அந்த பால்கனி செடிக்கு தண்ணி ஊற்றிறியா? 3 நாள் செல்ல வர வீட்டுக்கு போவே இல்லையா? அது அந்த செடி நம்பியே உட்காந்துருக்கேன். ஆனால் அந்த ஏத்தாப்பக்கு செடி இருக்குமா, பார்க்கில் இருக்க செடி என்ன மழை பெஞ்சாலும் என்ன வெயில் அடித்தாலும் அடிபட்டு விரிவுபட்டு திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். சொகுசாக இருக்கும்னு நினைக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் சார் அவங்க சொன்ன மாதிரி பேச பண்ணுங்க. முடியாதது எதுவுமே இல்லை. படிக்காமல் வந்து நானே இன்னைக்கு பெரிய தொழிலுக்கு முன்னாடி வந்து உங்கள் முன்னாடி வந்து எனக்கே இந்த மரியாதை கிடைச்சிச்சுன்னா படித்த நீங்கள் எங்கேயோ போயிருவீங்க இல்லையா? உங்களுக்கான மரியாதை உலகமே இருக்கு இல்லையா? உங்களை எப்படி விட்டு இந்த உலகம் உங்களை எப்படி விட்டான்? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.